அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கிரிக்கெட் கைடன்ஸ் அகாடமில இருந்து. ஸோ நீட் ரிசல்ட் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது ஒரு வீடியோல பார்க்கலாம். அது உண்மையா பொய்யா, அதனால என்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்க கேள்வி, நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியுமே எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எந்த ரவுண்ட்ல கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. ஒரு மார்க் சொல்றாங்க, அது எந்த ரவுண்டு, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இல்ல ஸ்டே ரவுண்டா அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரேங்க் பேஸ் பண்ணி இந்த வருஷம் ரேங்க்குக்கு நம்ம மேட்ச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இப்போ நம்மளுக்கு ரேங்க் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இதுல இருந்து ஒரு 1 மார்க் டிஃபரன்ஸ் வரலாம் மேக்ஸிமம், அவ்வளவுதான். சரிங்களா. பட் இது என்னன்னா, லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் அப்படியே நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆகணும். இந்த ஜெனரல் ரேங்க் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆல் இந்தியா இதுல ஜெனரல் ரேங்க் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு இந்த நம்மளுக்கு ரேங்க் வர்றதுக்கு டைம் இருக்கு. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்த வாட்டி வேணா நம்ம எக்ஸாம் பண்ணலாம். இது ஒரு 1 மார்க் வித்தியாசம் வரலாம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நல்ல மார்க் இருக்கவங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பரிதவிப்புல இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினா. இது வந்து 92.5 மட்டும் இல்ல, 7.5. ஏன்னா 7.5 ஸ்டூடெண்ட் வந்து நிறைய கேட்டுட்டே இருக்காங்க, சார் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு. ஏன்னா காம்படிஷன் அதிகம். 7.5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே ஜெனரல் ரேங்க் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எவ்வளவு காம்படிஷன் இருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க அந்த மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர் 7.5ல வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸாக்டா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டோட ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் தெரியும். ஸோ இருந்தாலுமே லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். சரிங்களா. 92.5க்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல கேட்டகரி வைஸ் எவ்வளவு மார்க் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் வந்து வித்தியாசங்கள் வரும். சரிங்களா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா எந்த ரவுண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஏன் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் எடுத்திருக்கோம்னா, செகண்ட் ரவுண்டோட ஃப்ரீ எக்ஸிட் முடிச்சது, தேர்ட் ரவுண்ட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. சோ மோஸ்ட்லி தேர்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆகும். செல்ஃப் பிளான்சிங் இந்த ஜெண்டர் காலேஜஸ், ஒரு சில பிரைவேட் யூனிவர்சிட்டி எம்பிபிஎஸ் சீட்ஸ், இந்த மாதிரி தான் வேகன்சி வருமே தவிர பெரிய வேகன்சி வராது. அதுவுமே பாத்தீங்கன்னா சேம் மார்க்லேயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 92.5 க்ளோசிங் கட் ஆஃப் பாத்திரலாம் கவர்மெண்ட் காலேஜஸ் எம்பிபிஎஸ்க்கு. ஓகே. ஸோ ஓசி ரவுண்ட் 1 580ல முடியலாம். ரவுண்ட் 2 574, ஒரு 6 மார்க் வந்து வித்தியாசங்கள் வரலாம். ரவுண்ட் 3 573. ஸோ 580 to 573 நமக்கு வந்து 7 மார்க் வருது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும். பிசி 544 ரவுண்ட் 1க்கு, ரவுண்ட் 2க்கு 543, ரவுண்ட் 3க்கு 542. 2 மார்க் தான் குறையுது. ஏன்னா பிசில காம்படிஷன் அதிகம். பிசிஎம் 540 ரவுண்ட் 1க்கு, 539 ரவுண்ட் 2க்கு, 539 ரவுண்ட் 3க்கு. ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மி, காம்படிஷன் அதிகம். ஓகேங்களா. ஒரே ஒரு மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 டு ரவுண்ட் 3க்கு இருக்க வித்தியாசம். ரவுண்ட் 1 எம்பிசி 533, ரவுண்ட் 2 530 அண்ட் ரவுண்ட் 3 530. ஸோ 3 மார்க் வருது. ரவுண்ட் 2 டு ரவுண்ட் 3 பெரிய வித்தியாசங்கள் இல்லை. எஸ்சி பொறுத்தவரைக்கும் 471 ரவுண்ட் 1ல, ரவுண்ட் 2ல 467, ரவுண்ட் 3ல 463. ஸோ ஓரளவுக்கு நல்ல மார்க்கே குறையும். சரிங்களா. ஸோ 463 மேல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எஸ்சியில கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எஸ்சிஏ 429 ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 428 அண்ட் ரவுண்ட் 3 428. ஸோ எஸ்சியில சீட்ஸ் கம்மி, அதனால வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் அதிகம், குறைவா இருக்கு. எஸ்டி 430 ரவுண்ட் 1, 429 ரவுண்ட் 2, 429 ரவுண்ட் 3. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜஸோட 92.5 க்ளோசிங் கட் ஆஃபா இருக்கு. ஸோ 92.5 பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 7.5 பார்க்கலாம். 7.5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரியில நம்மளுக்கு ரேங்க், அதாவது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்காது. என்ன காரணம்னா, ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து அலாட் ஆகிறது இல்லை, அலாட் ஆனதுமே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சில கேட்டகரியில நம்மளுக்கு அந்த இது வராது. ஓகேங்களா. 7.5. ஸோ அதனால வந்து அதை பார்த்துக்கோங்க. ஓசியில நம்மளுக்கு சீட் அலாட்மெண்டே இல்ல. பிசி பொறுத்த வரைக்கும் 450 450 450. 7.5ல மோஸ்ட்லி
ரவுண்ட் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுவும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா மோஸ்ட்லி இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறனால 1 or 2 வேகன்சி வந்தாலும் அதே மார்க்ல நம்மளுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? இல்ல 7.5 கவர்மெண்ட் காலேஜ் எந்த காலேஜா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெஸ்ட் தான் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. பிசிஎம் 448 தான். எம்பிசி 452 452 452. ஸோ 452 மார்க் மேல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எம்பிசில சீட் கிடைக்கும். எஸ்சி 435 தான். ஓகேங்களா? எஸ்சிஏ 434 தான். எஸ்டி 449 தான். ஸோ இதுதாங்க 7.5% நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் 92.5க்கு என்ன க்ளோசிங் கட் ஆஃப் இருக்க போகுது, as well as 7.5க்கு என்ன க்ளோசிங் கட் ஆஃப் இருக்க போகுதுன்ட்டு. இது வந்து கண்டிப்பா வந்து ஏன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மூணுக்குமே நம்ம சொல்லியிருக்கோம். இது நிஜமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதே மாதிரி பார்த்துங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஆஃப் ஃபார் யுவர் கான்செப்ட். தேங்க்யூ வெரி மச்.